தயவு செய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹே வாட்ஸ் அப் பையன். மீண்டும் ஒரு முறை வருக நண்பர்களே. இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம். எங்காவது தொலைவில் செல்ல முயற்சிக்கும் ஒரு நபரின் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நிம்மதியாக வாழுங்கள். ஆனால் இது போன்ற ஒன்று அங்கே நடக்கிறது. அமைதியை விடுங்கள். அவர் வாழ்வது கூட கடினம். இப்போது இந்த நபர் தனது உயிரை காப்பாற்ற என்ன செய்கிறார் மற்றும் இருந்து அவர் யாரை ஓடுகிறார்? நமது என்பதை அறியலாம். நியூசிலாந்தின் அடர்ந்த காடுகளில் கதை தொடங்குகிறது. இங்கு வெறிச்சோடிய இடம் உள்ளது. சாலையில் ஒரு கார் நிற்கிறது. காரில் அயன் என்ற சிறுவன் அமர்ந்திருப்பதை காணலாம். அவரது போனில் நிறைய மிஸ்டு கால்கள். அவர் எதை பற்றியோ மிகவும் கவலைப்படுகிறார். ஒருவேளை அதனால்தான் அவர் சில நிமிட அமைதிக்காக இந்த காட்டிற்கு வந்துள்ளார். அயன் காரிலிருந்து இறங்கினார். பின்னர் தனது சாமான்களுடன் காட்டுக்குள் நுழைகிறார். அவர் தனது வாழ்க்கையில் மிகவும் சோர்வாக இருக்கிறார். அதனால்தான் அவர் உலக விஷயங்களில் இருந்து விலகி நடைபயணத்திற்கு செல்கிறார். எனினும் அயனின் நிலையை பார்த்தால் அப்படியெல்லாம் தெரியவில்லை. அயன் ஒரு சிறந்த மலையேறுபவர். ஏனென்றால் அவர் வீட்டிலிருந்து கனமான ஆடைகளை அணிந்துள்ளார். மேலும் அவர் 10 நிமிடங்களில் சோர்வடைவார். இது தவிர அயனிடம் பாதுகாப்பு காலணிகள் இல்லை, அல்லது கூட சாக்ஸ் காரணமாக அவர் பெறுகிறார். சிறிது நேரம் கழித்து அவரது காலில் காயங்கள். இதையெல்லாம் மீறி அவர் தனது பயணத்தை தொடர்கிறார். முன்னோக்கி நகர்கிறது. தொலைவில் அவர் மலையேறும் 2 ஜோடிகளை பார்க்கிறார். அவர்கள் பரஸ்பரம் செல்ஃபி எடுப்பதில் மும்முரம். அயன் என்பது கரையில் நின்று அவர்களை பார்த்தான். அவர் ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவர்கள் வெளியேறும் வரை காத்திருக்கிறது. உண்மையில் நண்பர்களே, அயன் மன அழுத்தத்தில் இருக்கிறார். வேறு யாருடைய நிறுவனத்தையும் போல் அல்ல. அதனால்தான் அவனிடம் உள்ளது. உலக விவகாரங்களிலிருந்து விடுபட தனியாக இங்கு வாருங்கள். அவர்கள் வெளியேறும் வரை காத்திருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் அங்கிருந்து செல்ல மறுத்தனர். எனவே சோர்வு மற்றும் தோல்வி ஏழை பையன் தன்னை அவரது பாதையை மாற்றுகிறது மற்றும் அந்த நபர்களின் பார்வைக்கு வருவதற்கு முன்பு அவர் அங்கிருந்து ஓடுகிறார். சில நேரம் ஏறிய பிறகு பசியால் அயனின் வயிற்றில் எலிகள் ஓட ஆரம்பித்தன. என அவர் உட்கார்ந்து தனது பையில் இருந்து சாப்பிட ஏதாவது எடுத்தவுடன் நிக்கி என்ற மனிதர் அவனிடம் வந்து அவனுக்கும் இருந்தது. நடைபயணத்திற்காக காட்டிற்கு வாருங்கள். நிக்கி அயன். அவர் நிக்கியுடன் நிறைய கேலி செய்கிறார். அவளிடம் கூட பல கேள்விகள் கேட்கிறான். ஆனால் அயன் தான் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிப்பதில் ஆர்வமில்லை. பின்னர் நிக்கி தன்னுடன் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல அவரை வழங்குகிறார். மணிக்கு முதலில் அயன் மறுக்கிறான். ஆனால் கடைசியில் நிக்கி அவளை சமாதானப்படுத்துகிறாள். இப்போது இருவரும் ஒன்றாக மலையேற புறப்பட்டனர். பயணத்தின் போது நிக்கி தன் பழக்கத்தால் வற்புறுத்தப்பட்டு அயனிடம் நிறைய பேச முயற்சிக்கிறாள். ஆனால் வழி முழுவதும் அயனுக்கு மட்டுமே அவன் மீது ஈர்ப்பு இருப்பது தெரியும். பெயர் அயன் மற்றும் அவர் ஒரு தொழிலதிபர். மெல்ல மெல்ல மாலை ஆகி இருவரும் காட்டில் உள்ள ஒரு அறையை அடையுங்கள். மோனிகா மற்றும் ஆஸ்டின் என்ற ஜோடி ஏற்கனவே இருந்தது. அவர்களை பார்த்து தனியாக இருந்த அயன் சற்று பதட்டமடைந்தார். அது பேயாலத்தை ஆன்றுகிறது. அவர் அந்த நபர்களை அதிகம் சந்திக்க விரும்பவில்லை. இதற்கு பிறகு அயன் உண்பதற்காக அடுப்பில் இறைச்சியை சமைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் அடுப்பிலிருந்து பாதி பச்சை இறைச்சியை வெளியே எடுத்து கொண்டிருந்தார் சாப்பிட. அதில் நிக்கி அவனை குறுக்கிட்டு, இதுதான் நடந்தது. அயன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார். உணவை சரியாக சமைக்க மீண்டும் அடுப்பில் வைக்கிறது. ஆனால் அவரது அவசரத்தில் அது தீப்பிடிக்கிறது. சரி, அது மோனிகா மற்றும் நிக்கிக்கு அவர்கள் நல்லது. சரியான நேரத்தில் ஒரு பெரிய பேரழிவை தவிர்க்கவும். அயன் இதையெல்லாம் கண்டு மிகவும் சங்கடமாக உணர்கிறான். அவன் அறைக்கு சென்று அவனுடைய அனைத்தையும் பேக் செய்கிறான். பொருட்கள் மற்றும் அங்கிருந்து வெளியேறுகிறது. இப்போது அவரிடம் இருந்தது பார்த்ததும் சிறிது தூரம் எட்டியது. காட்டில் ஏதோ விசித்திரமானது. அதன் காரணமாக அவன் பயந்து மீண்டும் கேபினுக்கு வந்தான். இங்கே ஆஸ்டின் அமைதியாக அமர்ந்திருப்பதை அவர் பார்க்கிறார். அயன் ஆஸ்டினை மற்றவர்களை விட சற்று புத்திசாலியாக காண்கிறார். அதனால்தான் அவனிடம் பேச ஆரம்பிக்கிறான். காலை அயன் காலை உணவு சாப்பிடும்போது நிக்கி அவனிடம் வந்து அன்று இரவு நீ என்ன செய்தாய் என்பதை அவனுக்கு விளக்குகிறது. இல்லை, அதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டும். இது ஆண்கள் இதை செய்வது பொதுவானது. மோனிகாவுக்கும் உண்டு. அனைத்து பாத்திரங்களையும் சுத்தம் செய்து எந்த புகாரும் இல்லாமல் காலை உணவை தயார் செய்தார். நீங்கள் முற்றிலும் கவலையற்ற மற்றும் அனைத்து இருக்க வேண்டும். நாங்கள் 4 பேர் ஒன்றாக இருப்போம். இப்போது நாம் நடைபயணம் செல்வோம். இங்கே அயன் ஒன்றாகச் செல்வதை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவரது கால்வலியை ஒரு சாக்கு போக்கு கூறுகிறார். ஆனால் நிக்கி ஒரு புதிய ஜோடி காலணிகளை கொடுத்து அவளுடன் செல்லும்படி அவனை சமாதானப்படுத்துகிறான். இப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் கதைகளை கேட்டுக்கொண்டே வழியில் பயணிக்க வேண்டும். இந்த உரையாடல்களில் யாரும் பங்கேற்கவில்லை என்றால் அது அய்யன் மட்டுமே. ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது
ஆஸ்டின் கடைசியாக சொல்கிறார், இரவு ஒரு விலங்கு இறந்து கிடப்பதைக் கண்டான் போல் தோன்றியது. யாரோ அவரை கொடூரமாக கொன்றனர். மோனிகா அவனது முட்டாள்தனத்தை நிறுத்தும்படி கேட்கிறாள். அயனுக்கு ஒரு சிறு சந்தேகம். அவன் கொன்ற அதே மிருகமா நேற்று இரவு? சரி, இங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட கேள்விகளை கேட்கத் தொடங்குங்கள். அவர் யாரை திருமணம் செய்தாரா என்று அயனிடம் கேளுங்கள். அவர் தவிர்க்க முயற்சிக்கிறார், ஆனால் அவர்கள் அவரை பதில் சொல்ல வற்புறுத்தவும். பின்னர் அவர் அவர்களிடம் ஆம் என்று கூறுகிறார். அவர் ஒரு மனைவி இருந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கிடையே சிறப்பு எதுவும் இல்லை, பிரிக்கப்பட்டது. அவர்கள் முடியும் முன் ஐயனை சந்தித்து வேறு ஏதேனும் கேள்விகளை கேளுங்கள். அவர் கழிப்பறைக்கு செல்வதாக கூறி அங்கிருந்து எழுந்து செல்கிறார். இங்கே ஆனால் மரத்தில் ஒரு விசித்திரமான கீறலை அயன் கவனிக்கிறார். மேலும் அதில் சில இரத்தக் கரைகளையும் காண்கிறது. அதை பார்த்து அவன் பயப்படுகிறான். ஆனால் தன் நண்பர்களிடம் எதுவும் சொல்வதில்லை. பின்னர் அனைவரும் நடைபயணத்திற்கு திரும்பிச் செல்கிறார்கள். வழியில் அவர் அதை உணர்கிறார். யாரோ அவரை பின்தொடர்வது நடந்தது. அவர் ஒருவரின் நிழலை கூட பார்க்கிறார். இதன் காரணமாக அவன் கவலைப்பட்டு மற்ற நண்பர்களிடமும் இதை கூறுகிறான். இப்போது எல்லோரும் அந்த திசையில் பார்க்கிறார்கள், ஆனால் யாரும் எதையும் பார்க்க முடியாது. இருப்பினும் வாகனத்தின் இந்த செயல்களில் இருந்து அவர்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள். ஒரு நபர் நிச்சயமாக தனது வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படுகிறார். இன்னும் அவர் மோசமாக உணர விரும்பவில்லை. அதனால்தான் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். ஒருவேளை அவர் ஒரு காட்டு விலங்கு அல்லது யாராவது இருக்கலாம். இந்நாடு காட்டில் தொலைந்து போனது. இப்போது இதற்கு பிறகு அவர்கள் முன்னும் பின்னும் சிறிது தூரம் செல்லவும் அவர்கள் ஒரு புதிய அறையை பார்க்கிறார்கள். அங்கு ஒரு சில பைகளை தவிர இந்த கேபினில் யாரும் இல்லை. அந்நியன் ஒருவரின் பையை பார்த்ததும் அயன் ஏதோ தவறாக உணர்ந்தார். ஆனால் மீதமுள்ளவை மக்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் இருந்தார்கள். தங்கள் இரவுகளை வண்ணமயமாக்கும் வேளையில் எல்லோரும் பார்ட்டியில் இருந்தார்கள். ஆண் அதன் காரணமாக இந்த கட்சியில் சேர்க்கப்படவில்லை. நிக்கி இரவில் அவனிடம் வந்து, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய், என்ன என்று அவளிடம் கேட்கிறான். உங்களுக்கு நடந்தது ஏதாவது இருக்கிறதா? உங்களை தொந்தரவு செய்கிறேன், அதற்கு அயன் அவளிடம் கூறுகிறார். சில தனிப்பட்ட விஷயங்களால் நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறேன். அதனால் நிக்கி அவளுக்கு கொடுக்கிறாள் ஒரு தூக்க மாத்திரை மற்றும் அவள் தூங்க உதவுகிறது. இப்போது இரவில் தூங்கிய பிறகு அயன் தொடங்குகிறார். கைவிடப்பட்ட அந்த பையை திறந்து பையில் சில துணிகளுடன் ஒரு கேமரா காணப்படுகிறது. அவர் கேமராவை திறந்ததும் 2 பெண்களின் புகைப்படங்கள் அதில் காணப்படுகின்றன. இந்த பெண்கள் காட்டில் ஓய்வெடுக்கிறது. அவள் நடைபயணத்தில் இருக்கும்போது கேமராவில் மற்றொரு நபரின் புகைப்படத்தை பார்க்கிறாள். மிகவும் மங்கலாக உள்ளது. எப்பயாவது அவள் அந்த புகைப்படத்தை கொஞ்சம் பெரிதாக்கினாள். அவள் அது இருந்ததால் கண்கள் கண்ணீரில் விரிகின்றன. வேறு யாரோ அல்ல, நிக்கி. இதற்கிடையில் அயன் உணரத் தொடங்குகிறார். மயக்கம் மற்றும் அது செய்கிறது. நிக்கி நிச்சயமாக அவருக்கு சிலவற்றை கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை. மருந்து மற்றும் ஏழை பையன் மயக்கம் காரணமாக கீழே விழுந்து காலையில் ஆயன் கண் திறக்கும்போது அவர் தன்னை ஒரு தாளால் மூடிக்கொள்கிறார். அதனால் அவர் குளிர்ச்சியாக உணரவில்லை. அவர் எழுந்து நிற்கிறார். கேமராவை வெளியே எடுக்கிறது. ஆனால் அதன் பேட்டரி இருந்தது தீர்ந்துவிட்டது. உடனே நிக்கியிடம் சொல்கிறார், இந்த கேமராவில் இருந்த 2 சிறுமிகளுக்கு என்ன ஆனது மற்றும் நீங்கள் இரவில் போதை மருந்து கொடுத்தார். அதன் காரணமாக எனக்கு திடீரென்று கிடைத்தது. தலை சுற்றி கீழே விழுந்தான். யார் நீ? உங்களுடையது என்ன நோக்கம்? அயனின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நிக்கி அதிர்ந்தாள். அவர் அவரது சிறந்ததை நம்ப முடியவில்லை. நண்பர் அவருக்கு எதிராக இப்படி சொல்கிறார். மோனிகா மற்றும் டீன் ஆகியோரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏன் என்று புரியவில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அயன் கூறுகிறார் நிகி மீது. பின்னர் நாம் அதை பார்க்கிறோம். அறையில் கேமராவில் 2 பெண்கள். அயன் யார் என்று பார்த்து கேபினுக்குள் வாருங்கள். திகைத்து தன் தவறுக்கு வருந்துகிறான். நிறைய நேரிடையாக போவதுதான் நடக்கும். நிக்கியிடம் மன்னிப்பு கேட்கிறான். அயன் அவனிடம் வந்து தூக்கமின்மை காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறார். அவர் இப்படி நடந்து கொண்டார். என்னை மன்னியுங்கள் நண்பரே. நிக்கியும் செய்தார். அவரது வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மோனிகா மற்றும் ஆஸ்டினும் இருந்தனர். அவர்களை மீண்டும் ஒன்றாக பார்ப்பதில் மகிழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களும் ஆயனை பற்றி கவலைப்பட்டனர். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று விரும்பினார். இதற்கு பிறகு 4 பேரும் தங்கள் பொருட்களை கட்டுகிறார்கள். மேலும் பயணத்திற்கு புறப்படுங்கள். சிறிது தூரத்தில் அவர்கள் ஒரு திருப்பத்தை பார்க்கிறார்கள். அங்கு 2 பாதைகள் இருந்தன. ஒன்று பாதை நீர்வீழ்ச்சி மற்றும் மற்றவற்றை நோக்கி செல்கிறது, காட்டின் ஆழத்தை நோக்கி. மோனிகா மற்றும் ஆஸ்டின் காடு முழுவதும் பயணம் செய்ய விரும்புகிறது. இந்த காட்டுக்குள் எவ்வளவு ஆழமாகச் செல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அழகாக இருக்கிறது. அதே சமயம் அயனும் நிக்கியும் மெதுவாகவும் படிப்படியாகவும் பயணிக்கும் எண்ணம் கொண்டுள்ளனர். அவர்கள் இருவரும் இப்போது ஜானை நெருங்கி வர ஆரம்பித்தனர். அவர்களின் பாதை அவர்கள் பிரிந்து பின்னர் அயன் மீண்டும் காட்டில் எதையோ பார்க்கிறான். அவரை பயமுறுத்துகிறது. ஆனால் அவன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். ஜன்னாவை பார்க்கிறார். இந்த ஜன்னா உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. காட்டில் மக்கள் அதிகம் இல்லை. ஆனாலும் எல்லோரும் இங்கு வர முடியாது.
அவர்களின் விருப்பம் ஒரு விருப்பமாகவே உள்ளது. ஆனால் அயன் மற்றும் நிக்கியின் முகத்தில் புன்னகை அவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்பதை காட்டுகிறது. இப்போது மெல்ல இருள் கவ்வத் தொடங்குகிறது. இரவு விழும் முன் இருவரும் அவர்களின் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஒரு நேரம் வரும் அவர்களைச் சுற்றியுள்ள அனைத்து சாலைகளும் முடிவடைகின்றன. எனவே அவர்கள் குறுகிய பாதையை கடக்க வேண்டியுள்ளது. மிகவும் இருட்டாக இருந்த இடத்தில் இருவரும் ஜோதியின் உதவியோடு முன்னேறினர். இந்த நேரத்தில் நிக்கி நழுவினார் மற்றும் அவரது டார்ச் முன்னால் சென்று பள்ளத்தில் விழுகிறது. இப்போது அவர்களால் பார்க்க முடியவில்லை எதையும். எந்த அயன் பள்ளத்தில் சென்று ஜோதியை தேட முடிவு செய்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு புறம் இருக்கட்டும், ஜோதி இல்லாமல் மேலே செல்லுங்கள். அசைய முடியாமல் கீழே இறங்கினான். அவரது ஜோதியை காண்கிறார். ஆனால் விரைவில் ஜோதியின் ஒளி திறக்கிறது. அவர் பார்க்கிறார், அவருக்கு அருகில் ஒரு நிழல். அவர் எதை பார்த்தார்? சத்தமாக கத்திக்கொண்டே மாடிக்கு ஓடுகிறது. அதிர்ஷ்டவசமாக ஆஸ்டின் மற்றும் மோனிகாவும் அங்கு வருகிறார்கள். அவர்கள் போய் நிக்கியையும் அயனையும் பார்த்துக்கொள். அவர்கள் அனைவரும் இப்போது அதை பற்றி விவாதிக்கிறார்கள். ஆயனை விரைவில் காட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும், ஏனெனில் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அவன் ஒரு முற்றிலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர் ஒரு தேடுகிறார், நல்ல மருத்துவர் மற்றும் நல்ல சூழல் இல்லை. இப்போது அந்த ஆஸ்டின் மற்றும் மோனிகா தேனிலவில் இருந்தார். நிக்கி அயனை காட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல முடிவு செய்தாள். அயனுக்கும் காட்டில் வாழ விருப்பமில்லை. அதனால் அவர் நிக்கியுடன் செல்கிறார். அவர் அங்கிருந்து வெளியே எரிக்க ஒப்புக்கொள்கிறார். இப்போது காலையிலேயே வர இருவரும் ஊருக்கு புறப்படத் தயாரானார்கள். வெகு தூரம் நடந்த பின் நிக்கி கழிவறையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசையை உணர்கிறார். அதனால் அவர் கழிப்பறைக்கு ஒரு மூலையில் செல்கிறது. பாவம் தரியன் என அவர் கவலைப்பட்டார். இதெல்லாம் அவருக்கு என்ன நடக்கிறது? அவனிடம் இருந்தது. காட்டில் சில அமைதியான தருணங்களை கழிக்க வாருங்கள். ஆனால் இங்கே அவர் இன்னும் சிக்கலில் இருக்கிறார். அயன் செலவிடுகிறார். இதை பற்றி நிறைய நேரம் யோசித்தேன். ஆனால் இப்போது வரை நிக்கி செய்கிறார். கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு திரும்பவில்லை. அவர் அவளை அழைக்கிறார். ஆனால் அதன் காரணமாக அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை. ஏதோ தவறு இருப்பதாக அவர் உணர்கிறார். நிக்கியை தேட அதே திசையில் செல்கிறான். மற்றும் சிறிது தூரத்தில் அவர் இதை பார்த்த அந்த ஏழையின் ஒரு காட்சியை பார்க்கிறான். விசில் தூசியாக மாறும். நிக்கியை பார்க்கிறான். அங்கு இறந்தார். அயன் சத்தமாக கத்தியபடி ஓடுகிறான். அவனுக்கு முன்னால் அவன் மோனிகாவையும் ஒவ்வொவையும் பார்க்கிறார். அவன் அப்படித்தான் இருந்தான். அவர் இதை அவர்களிடம் சொல்ல முயற்சிக்கிறார் என்று பயந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக யாரோ நிக்கியை கொன்றனர். ஆனால் அந்த ஜோடி நினைக்கிறது, அயன் நிக்கியை கொன்றுவிடவில்லை, பைத்தியம் பிடித்தது. அத்தகைய சூழ்நிலையில் ஆண் தனது கத்தியை எடுத்து அவர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு அயனிடம் கேட்கிறார். இந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் அக்கறை கொண்ட ஏழை அயன். அவர் தேவையான நிறுவனம். அவர் முற்றிலும் தனியாக இருந்தார். அவனுக்கு புரியவில்லை என்ன செய்வது என்று அவன் போனை விட்டு திரும்பி சென்றான். சிறிது தூரம் நடந்த பிறகு எப்போது ஆஸ்டனும் மோனிகாவும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று யாரோ மோனிகா அவளை மேலே இழுக்கிறது. ஆனால் மோனிகா எங்கே போனாள்? அவள் தரையில் இல்லை என்பதால் ஆஸ்டினின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது வானத்திலும் இல்லை. ஆஸ்டின் அவளை கண்டுபிடிக்க காட்டின் மூலை முடுக்கெல்லாம் தேடுகிறது. ஆனால் அவள் அவனை எங்கும் காணவில்லை. அப்போது ஒரு வழி கிடைக்கும். இது ஆஸ்டினுக்கு நரகத்தை விட மோசமானது. ஏனென்றால் சாலையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் கண்டுபிடித்தார் மோனிகாவின் வெட்டு துண்டுகள். ஆஸ்டின் என்ன பார்க்க முடியும்? அவரது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. யானும் அங்கே இருந்தான். ஆஸ்டினின் கோபத்தை பார்த்தது வானளாவியது என்று தோன்றுகிறது. யாயா தனது மனைவியை கொன்றுள்ளார். யானை தாக்கத் தொடங்குகிறான். இப்போது இருவருக்கும் இடையே சண்டை தொடங்குகிறது. அயனும் தன் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கிறான். திடீரென்று ஆஸ்டின் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் கால் சிக்கியது. அவர் அதில் சிக்கிக் கொள்கிறார். அவன் காலை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். இதற்கிடையில் ஒரு வித்தியாசமான டைனோசர் தோற்றமளிக்கிறது. விலங்கு அங்கு வருகிறது. அது இருந்தது இன்றைய விலங்குகளிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. இரண்டும் அதை பார்த்து அவர்களின் இடத்தில் அமைதியாக நிற்கவும். தீ விலங்கு மோனிகாவின் சிதைந்த உடலை இழுத்துச் செல்கிறது. காட்டுக்குள் மறைகிறது. அயன் ஸ்விங் ஆஸ்டின் வலைக்கு வெளியே மற்றும் அவரை வெளியே கொண்டு வருகிறது. இப்போது ஆஸ்டின் அதை நம்பினார். அவர் சொல்வது சரிதான். இந்த காட்டில் ஏதோ விசித்திரமான விஷயம் இருக்கிறது. எந்த நாம் புறக்கணிக்கப்பட்டது. இருவரும் பழைய பெரிய கேபினுக்கு செல்கிறார்கள். அதன் கதவுகளை மூடவும் இந்த விலங்கு உள்ளே வர முடியாது என்று. ஆனாலும் இரவில் விலங்கு மீண்டும் அறைக்குள் தட்டுகிறது. அயனின் அனைத்து முயற்சிகளையும் மீறி ஓசனின் உடல் கீழே விழுந்தது. விலங்கு அதன் கொக்கினால் வாயை குத்தி கொன்று விடுகிறது. பின்னர் தீவிலங்கு அய்யனை நோக்கி நகர்ந்து அவரை தாக்குகிறது. ஆனால் அய்யன், யாரை எல்லோரும் ஒரு கோழை என்று நினைத்தேன், மிகவும் தைரியமாக விலங்கின் கழுத்தை பிடித்து பின்னர் கொன்றது. அவரை அழுத்திக் கொண்டே இருந்தார். அவர் மூச்சு இழக்கும் வரை மற்றும் இறுதியாக அவனை கொன்றுவிட்டு காலையில் அவன் காட்டை விட்டு வெளியேறுகிறான். ஒரு வழியை தேடத் தொடங்குகிறது மற்றும் சிறிது நேரத்தில் அவர் தனது காரை கண்டுபிடித்தார். ஆனால் அவர் தனது காரின் அருகே செல்லும்போது அவர் ஒரு பெண்ணின் சடலம் இருப்பதை பார்க்கிறான். ஒரு மரத்தில் தொங்கும் மற்றும் உள்ளன பல விலங்குகள் அந்த விசித்திரமான மிருகத்தை விரும்புகின்றன. காட்டில் தற்போது
அதனால் அவர் இருந்துள்ளார். பல ஆண்டுகளாக இங்கு ஆட்சி செய்து அவற்றில் ஒன்று தொடங்குகிறது. அவரை பின்தொடர்ந்து ஆண் பெறுகிறார். அவரது காலில் காயமானாலும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எப்படியாவது காப்பாற்றி விடுகிறார். அவர் அங்கிருந்து நகரத்தை நோக்கி ஓடத் தொடங்குகிறார். சாலையில் சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு கார் பார்த்தார். அது நின்று, அயன் என் உயிரை காப்பாற்று என்கிறார். இத்துடன் இந்த கதை இத்துடன் முடிகிறது.